பக்கம் 733. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதையாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியன்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிறார். அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. நாம் யாவரும் அமருவோம். இன்றைய நாளில் நம்ம புத்தாண்டு தினத்துக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கோம். இந்த 2023ஆம் ஆண்டு என்ன செய்யுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் முடிவடைஞ்சு நம்ம புது வருடத்துக்குள்ளாக நுழைய போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களும் என்ன செஞ்சதுன்னா ஒவ்வொரு நாளாக வேகமாக போய்கொண்டே இருக்குது. அந்த நாளில் எங்களுடைய திருச்சபையின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் 2023ஆம் ஆண்டில் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளையும் எவ்வளவோ கிருபைகளையும் நமக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா பாராட்டிருக்கிற காரியங்களை பார்த்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, இன்னும் நம்ம என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறோமோ எல்லா வேலைகளிலும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் ஓனராக இருக்கலாம், இல்லை நம்ம சுய தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம். எல்லார் கண்களிலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, கிருபையை கிடைக்க செய்கிறாரு. நம்முடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சுகவீனமாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடந்திருக்கலாம், ஒரு சில துக்கம் காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அதை மேற்கொள்ள நமக்கு நல்ல ஒரு மன பலத்தை கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னா, அதனால தான் இந்த வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு போகும்போது, இல்லை நம்மளோட பர்சனல் ப்ரேயரில் நம்ம க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்தோன்னா இந்த வசனத்தை சொல்லி தான் நம்ம என்ன செய்வோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, நாம் கர்த்தர் செய்த காரியங்களை இந்த ஆத்துமா என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அவர் செய்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட என்ன செய்யணும்னா, நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டு கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்னா நம்ம ஆத்துமா சொல்லக்கூடியதா நம்முடைய ஆத்துமாவை என்ன செஞ்சுருக்கணும்னா நம்ம வச்சுருக்கணும். நாம் அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு கவலையான காரியங்கள், ஒரு சோகமான காரியங்கள் நடக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, அதே வாய் என்ன செஞ்சிடக்கூடாது, கர்த்தரை நோக்கி என்ன செய்ய திட்டுற மாதிரி எந்த விதமான காரியங்களும் சொல்லாமல், எல்லாவற்றிலிருந்து இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்தார், இனிமேலும் என்ன செய்வார்னா நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையை நாம் என்ன செய்யணும் வைக்கணும். என்னுடைய லைஃப்பில் கூட நான் ஒரு சில காரியங்களில்
கடவுள் இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்துட்டாரு, இன்னும் ஒரு சின்ன சின்ன காரியங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் சோர்வு போகிற நேரமெல்லாம் வரும். ஏன்னா இருந்தாலுமே கர்த்தர் செய்த பழைய காரியங்களை நாம் என்ன செய்யும்போது நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, இந்த காரியத்தையும் நமக்கு பெரிய மடங்கா நல்ல ஒரு காரியமாக என்ன செய்வார்னா ப்ளஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், நம்முடைய ஆத்துமாவை நோக்கி அது ஒரு தைரியமாக நம்ம என்ன செய்யணும் சொல்லணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 2023ஆம் ஆண்டுக்குள்ளாக நம்ம கடந்து இப்போ 2024ஆம் ஆண்டுக்குள்ளே போகிறோம். அப்போ இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை நம்ம ஒரு விஷயம் அறிந்து, இதுவரைக்கும் நாம் ஏதாவது கர்த்தருக்கு விரோதமான செய்திகளை செய்திருந்தால் நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் செய்த எல்லா உபகாரங்களையும் அவர் செய்த ஒவ்வொரு நல்ல காரியங்களையும் என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு முன்பாக அறிக்கையிட்டு நன்றி சொல்லிட்டு இந்த 2024ஆம் ஆண்டுக்குள்ளே நாம் அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம்ம தலைவணங்கி ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த நாளில் ராஜா ஏசப்பா, 2023ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்லுகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்தது உங்களுடைய மாறாத கிருபை மாத்திரமே ஏசப்பா. எத்தனையோ சூழல்களில் நாங்கள் போக்கில் வரத்தில் அன்றைய ஒவ்வொரு பள்ளி படிப்பில் அன்றைய படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடையும் அன்றைய நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் அன்றைய ராஜா நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க ஏசப்பா. அவங்க குடும்பங்களில் கர்த்தாவே இந்த நாள்லையும் அந்த புதிய வருடங்களுக்காக நுழைய போகிறாங்க. வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் சுவாமி, அதையெல்லாம் கர்த்தாவே நீங்கள் தாமே அன்றைய பூர்த்தி செய்தல்ல வேண்டுமாய் தகப்பனை செபிக்கிறோம். நன்றி உள்ளவர்களாக நாங்களும் ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாக அன்றைய உங்களை ஸ்தோத்தரிக்க உதவி பண்ணுங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீதமுள்ள பகுதிகளை பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்திலும் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலும் அகப்பானிரே. கண்ணீர் சிந்தும் நேரத்திலும் தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்திலும் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இங்கும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வியாதியின் நேரத்தில் வைத்தியரானிரே, சோதனை நேரத்தில் நண்பரானிரே. வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அப்பா கர்த்தாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம். எங்கள் பரலோகத்து தகப்பனே, ஆவியாண்டவரே, அந்த ஏற்காட்டுக்காக ஆண்டவரே எங்களை அழைத்து வந்ததுக்காக நாங்கள் கோடான கோடி சோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அப்பா அந்த இடத்துல ஆண்டவரே ஜபக்குழு இன்னும் மீண்டும் ஆண்டவரே அப்பா
அப்பா அந்த இடத்துல ஆண்டவரே கிருபி ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஆத்மாக்கள் நீ கூடி செலுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியாண்டவரே அப்பா நமக்கு சோத்திரம். அப்பா அங்கே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே காணிக்கை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீண்டும் வருமானத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே அப்பா அந்த ஜெபக்குழு ஆண்டவரே இந்த இடத்துல வேர்க்காட்டில் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஆண்டவரே வேலைக்கு போய் ஆண்டவரே இன்னும் நல்லா அந்த குடும்பத்தை ஆண்டவரே மேன்மைப்படுத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியாண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரே காணிக்கை கொடுத்த எல்லாத்தையும் நீ ஆசிரிக்கும் சிறுவேல் பெரியவேர்லேருந்து எல்லாத்தையும் நீ ஆசிரிக்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த தலைமை சபைக்காக ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சபைக்காகவும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலும் எல்லாம் மீண்டு வந்து அந்த இடத்துல ஆண்டவரே ஜபத்தை நடத்தி கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே ஆசீர்வதித்ததுக்காக எனக்கு கோடான கோடி சோத்திரிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த 2003ஆம் வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்தில் ஆண்டவரே அப்பா 2004வது வருஷத்தில் ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆத்துமாக்கள் நீ கூடி செலுத்த முடியாத நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆசீர்வதிக்க முடியாத இந்த பகுதி முழுவதும் இன்னும் எந்த பிரச்சனை ஆத்மாக்களை ஆண்டவரே வராதபடிக்கு நீ கூடி செலுத்தமான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் இந்த ஃபஸ்ட் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டமாக பிள்ளை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களை இன்னும் பலப்படுத்தி உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. யாரும் சோன்று போகாத அளவுக்கு அவங்களை இன்னும் மேன்மைப்படுத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமென்.